நல்ல காரசாரமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தான். இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியை நல்லா வாட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா என்ன ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. நான் இந்த மசாலா தான் எல்லா கறி குழம்புக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, இலை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கறி குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட எனக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால தான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா தான் நான் மட்டன் குழம்புக்கு, வாத்து குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே சேர்க்க போகிறேன். சின்னதாக ஒரு வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திரியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம குக்கரில் செய்கிறத விட அந்த நாட்டுக்கோழி குழம்பு நீங்கள் சட்டிலேயோ அல்லது மண் சட்டிலேயோ செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். நாட்டுக்கோழி குழம்பு பொறுத்தளவில் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊர் பக்கத்தில் நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாக வைப்பாங்க. ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த ஊர் தண்ணிக்கா இல்லை அந்த கறியோட டேஸ்ட்டான்னு தெரியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிரேவியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூளை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெறும் இந்த மசாலா மட்டுமே போட்டு செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறனால மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா போட்டு பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கறியை சேர்க்கணும், இல்லைன்னா மிளகாத்தூள் ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் கறியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். நான் இன்றைக்கி 2 விசில் தான் வச்சுருந்தேன். அதுவே கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. குக்கர்லேயே போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே பரட்டி விட்டுடலாம். அந்த மசாலாவும் கறியும் சேர்ந்து நல்லா சுருண்டு வரட்டும். 5 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரில் 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.